கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்தில் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை காண்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேசத்தினுடைய செய்திகளை அறிந்து ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவர் நிச்சயமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். கடந்த நாட்கள் முழுவதும் நாம் செய்தித்தாள் முழுவதும் வந்த செய்திகள் மழை தான். இது ஒரு வடகிழக்கு பருவமழை. இந்த மழை இன்றைக்கு ஏராளமாக தாராளமாக பெய்திருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அத்தனை அணைகள் நிரம்பி ஆயிடுச்சு. திருநெல்வேலி மாவட்டத்திலையும் நிறைய எல்லா அணைகளும் ஓரளவு நிரம்பி வரக்கூடிய நிலையில் இருக்குது. எல்லா இடங்களிலும் ஒரு செழிப்பான ஒரு நிலைமை காணப்படுகிறது. முதல்ல அணைகள், விவசாயத்துக்கு ஆதாரமே அணைகள், நீர்த்தேக்கங்கள். இன்றைக்கு அவைகளெல்லாம் நிரம்பி வழியுது. உதாரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரல்வாய்மொழிங்கிற இடத்துல பொய்கை அணைன்னு ஒரு அணை. சரி, அந்த அணைக்கட்டு 2000 ஆண்டில் கட்டியிருக்காங்க. 2000 கட்டியிருக்கிறாங்க. அது 21 ஆண்டுகளாக அதனுடைய முழு கொள்ளளவு நிரம்பினதாக வரலாறு கிடையாது. முதல் முறையாக அது முழு கொள்ளளவு நிரம்பி அதனுடைய தண்ணீர் திறந்து பாசனத்திற்கு விட்டுருக்கிறாங்க. ராதாபுரம் தாலுகா, தோவாளை, ஆரல்வாய்மொழி அந்த பகுதியில் உள்ள அத்தனை பகுதியில் உள்ள விவசாய நிலங்களுக்கும் இன்றைக்கு அந்த தண்ணீர் பயன்படுகிறது. நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் மாண்புமிகு அப்பாவு அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் அவர்களும் அந்த அணையை அந்த நீர் திறந்து விவசாயிகள் பயன்பாட்டுக்காக திறந்து விட்டுருக்கிறார்கள். அது ஒன்று. இப்போ நமது இங்கே கொடுமுடியார் அணை, நம்முடைய திருக்குறங்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடியார் அணை, அதுவும் நிரம்பி விவசாயத்துக்கு தண்ணீர் மாண்புமிகு சபாநாயகர் அப்பா அவங்க திறந்து விட்டுருக்குறாங்க. சரி, இப்படி அணைகள் எல்லாம் நிரம்பி இன்னைக்கு விவசாயிகளுக்கு தண்ணீர்லாம் போய்கிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். ரெண்டாவது, சேதங்கள், நிறைய சேதங்களும் இருக்குது. அதாவது காவிரி டெல்டா மாவட்டங்கள் சொல்லுவாங்களா, திருவாரூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இந்த மாவட்டங்களில் ஏறத்தாழ 1.25 லட்சம் ஏக்கர் நெற்பயிர் தண்ணீரால் சூழப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. சரி, அதனால இது ஒரு ஆசீர்வாதம். அங்கே 1.5 லட்சம் ஏக்கர்ல உள்ள இது சூழப்பட்டு இருக்கிறது. சென்னையை பொறுத்தளவில் மக்கள் வெளியில் வர முடியாத அளவுக்கு வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. வெளியே வர முடியல. இந்த மழையில் வெள்ளங்கள் சூழ்ந்து வீடுகளிலும் அவங்க வீடுகள்லேருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில் நிறைய பகுதியில் இருக்கு நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, இது போக இந்த மழை காலங்களில் அரசு அலுவலருடைய பணிகள் அது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அவங்களுக்கு இன்னைக்கு ஸ்டாஃப் நம்ம ரொம்ப கம்மி தான். நிறைய மக்கள் சொல்றாங்க, எங்களை அரசதிகள் பார்க்கல, கவனிக்கல, அவங்களுடைய வேதனை சொல்றாங்க. அது உண்மைதான். ஆனா நிறைய இடங்கள் நம்ம பார்க்கும்போது அரசு அதிகாரியோட எண்ணிக்கையும் குறையாதான் இருக்கு. இப்போ இன்னைக்கு தீயணைப்பு துறை படையில நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தயார் நிலையில் இருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு 6000க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு படை மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஒரு அவசர காலத்தில் தண்ணியில் முங்கிட்டாலோ போல ஒரு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தாச்சுன்னா உடனே போய் உதவி பண்றதுக்காக தன்னார்வலர்கள் அவங்க ஒரு டீம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. சரி, காவல்துறை அவங்க தனியா செயல்படுறாங்க. இப்படி பல நிலைகளில் ஒரு பாதுகாப்பு பணியிலும் அரசாங்கம், அரசு அலுவலர்கள் முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த மழை காலத்துல நம்ம கண்கூடாக பார்த்து வரக்கூடிய செய்திகள். அதனால இந்த மழை காலத்துல ஒரு நல்ல மழை நம்ம கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் அழைப்பு இருக்கிறது. ஏறத்தாழ கன்னியாகுமரியில் 2048 குளங்கள்ல அவ்வளோ தண்ணீர் நிரம்பி இருக்கிறது செய்தி வந்திருக்கிறது. சரி, நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஏற்கனவே நம்ம சொன்னது போல நெற்பயிர் 35,000 ஹெக்டேர் பரப்புல நெற்பயிர் விவசாய பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆசீர்வாதங்களும் சேதங்களும் எல்லாம் இருக்கிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுத்து வருகிறது. இந்த காரியங்களை நாம் மனதில் கொண்டு இந்த நாட்களிலே நாம் இந்த மழை காலத்திற்காக இது வியாதிகள் அடுத்தால மழைக்காலம் தொடர்ந்து வரக்கூடிய வியாதி
இதிலேருந்து ஆண்டவனை பாதுகாத்து கொள்ளணும். இதற்காக நாம் ஜெபிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக மக்கள் தொகை பெருக்கம் வந்து இன்றைக்கி அதிகமானதுனால பார்த்திங்கன்னா வீடுகள் பெருகிட்டு இருக்கு. ஆமாம். வீடுகளெல்லாம் எங்கே கட்டுறாங்க ஏன்னா விளைநிலங்களில் தான் கொண்டு கட்டுறாங்க. அன்றைக்கி விளைநிலமாக இருந்த நெல் வயலாக இருந்தது, தோட்டமாக இருந்தது, ஆற்றுப்போக்கு படுகையாக இருந்ததெல்லாம் இன்றைக்கி வீடுகளாக இருக்குது, கட்டடங்களாக இருக்குது. அப்போ அந்த தண்ணி எங்கே தான் போகும்? அதான் ஒரு இதில் போட்டிருந்தாங்க, யானை தன்னுடைய வழித்தடத்தை தேடி அலையும், அதுபோல தண்ணீரும் தன்னுடைய வழித்தடத்தை தேடி. கண்டிப்பா அது அதனுடைய ஏரிகளை, தண்ணீர் மழை தண்ணீர் அதனுடைய ஏரிகளை தேடுகிறது, குளங்களை தேடுகிறது, அதனுடைய வழித்தடத்தை தேடி. அது கரெக்டா போயிட்டு இருக்கு. நம்ம தான் தப்பா இடத்துல என்ன இடம் அந்த பக்கம் சும்மா ரேட்டுக்கு சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொன்னோன்னா அங்கே போய் நம்ம வீடுகளை கட்டியிருந்தோம். அது மழை தண்ணி வரக்கூடிய இடமா, தண்ணி தேங்கக்கூடிய இடமான்னு நம்ம பார்க்கறதே இல்லை. குறிப்பாக சென்னையில் அந்த வேளச்சேரி பகுதி போட்டிருக்காங்க. அதில் நிறைய பகுதி வந்து குளம் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு. ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கு, மருத்துவமனைகள்லாம் இருக்கு, ஆனால் எதுக்கும் பட்டா கிடையாது. பாருங்க, அது பார்த்துங்க, வேளச்சேரின்னு சொன்னீங்க, அங்கேயே அதுலேயே ஏரி இருக்கு, ரெட் ஏரி, குளத்தூர், இப்படி இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் குளமாக தான் இருந்திருக்கு. குளத்தை பாளையங்கோட்டை பக்கத்தில் எடுத்துட்டீங்கன்னா மனகாவலம் பிள்ளை நகர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அது அந்த முன்னொரு காலத்தில் குளமாக தான் இருந்தது. அப்போது அந்த குளத்தை நாம் ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டிட்டோம்னா தண்ணி எங்கே போகும்? அதாவது விளம்பரங்கள் வீட்டு மனை விற்பனைக்குங்கிறதுல போட்டிங்கன்னா அந்த இடத்துல தண்ணி 10 அடியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தண்ணி 10 அடியில் எங்கே நிற்கி? மேலே நிற்கி, பூமிக்கு மேலே 10 அடியில் நிற்கி. அதை வந்து முதல்ல வந்து ஒரு மனை, வீட்டு மனை வாங்குறோம்னா அந்த வீட்டு மனை சரியான படி கிராம கணக்கெல்லாம் பார்த்து அது பட்டா இடம் தானா அது பார்த்து வந்து நம்ம வாங்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் ஏமாத்திடுறாங்க, இவங்க ஏமாறுறாங்க, வாங்கிடுறாங்க. அப்புறம் வீடு கட்டின பிறகு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தான். மழையை அவர் ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் காலங்கள் அப்படி தான், பழமொழிகள் இருக்குல்ல, ஐப்பசி மழை, அடைமழை, கார்த்திகை மழை, கனமழை, அப்படிலாம் நம்ம பேப்பரில் படிக்கிறோம், பள்ளிக்கூடங்களில் படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துக்கொள்ளணும். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணமாக சென்னையில் பார்த்திங்கன்னா 5 நாளாக மின்சாரம் இல்லைங்கிறாங்க. அவங்களும் என்ன செய்வாங்க? ஓடி ஓடி தான் பார்க்குறாங்க. தண்ணியை அவங்களும் தேக்கு வெளியே போக்குறதுக்கு என்னெல்லாமோ வழி பண்ணி தான் பார்க்குறாங்க. அரசாங்கத்தை நம்ம ஒரு குறை சொல்ல முடியாது, அது தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்துகிட்டு நாமும் எல்லாருமா சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு மழைக்காலங்களில், அது எப்போவே சொல்லிகிட்டு இருக்காங்க, நமக்கு மழைக்காலம் வர்றதுக்கு 1 மாதத்துக்கு முந்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த அரசு கடவுள் கிருபையினால எல்லா எச்சரிக்கையான நடவடிக்கைகளையும் எடுத்து இருந்தது. அதனால தான் ஓரளவுக்கு இப்போ நம்ம பாதிக்காமல் இருக்கிறோம். இல்லைன்னா இதை விட பயங்கரமான பாதிப்பு இருக்கும். அதனால் தந்த அணைக்கட்டுகளுக்காக நான் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், அது ஒன்று நம்ம மனசில் வச்சுக்குவோம். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். வெயிலோ மழையோ நம்மை சேதப்படுத்தாது. அருமையான பிள்ளைகள் பாதுகாப்போடு இருப்பார்கள். கர்த்தர் அவர்களை பாதுகாப்பார். ஆகவே ஒருவேளை மகிமை டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, உங்களுடைய பிள்ளைகள் சென்னையில் கஷ்டப்படுறாங்களே நீங்கள் நினைக்கலாம். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். உங்களுடைய பிள்ளைகளை ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நம்ம ஆண்டவருக்கு அன்மலையின் மேலே உயர்த்தக்கூடிய ஆண்டவர். அதனால் ஒருபோதும் நீங்கள் கலங்காதுங்க, திகையாதிருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். ஆசீர்வாதமாய் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவனை ஸ்தோத்திரம். காலங்களிலே ஆண்டவர் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தருகிற எங்கள் நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏற்ற காலங்களிலே நான் மழையை வர்ஷிக்க பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் எங்களுக்கு தேவையான நாட்களிலே மழையை வர்ஷிக்க பண்ண கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாட்களிலும் திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், இன்னும் பல இடங்களிலே அணைக்கட்டுகளெல்லாம் நிரம்புவதற்கு ஆண்டவர் இருக்கிறது அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பல அணைக்கட்டுகளிலிருந்து விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவதற்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபையான சூழ்நிலைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விவசாயிகள் தங்களுடைய பயிர்கள் விதைப்பதற்கு ஏற்ற ஒரு நல்ல நீர்ப்பாசன வசதியை ஆண்டவர் செய்து கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாட்களில் அந்த விளைச்சலை ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். விவசாயிகள் செய்கிற பணிகளை ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நெற்பயிர் சாகுபடியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவர் இன்னும் காவிரி டெல்டா பகுதிகளிலே
அநேக லட்சக்கணக்கான ஏக்கரில் நெற்பயிர் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தேவன் தாமே அதற்குரிய பரிகாரங்களை ஆண்டவரே அதனுடைய எல்லா காரியங்களையும் அறிந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் விவசாயிகளுக்கு தேவை நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வழியை கர்த்தர் உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மழை காலத்தில் வரக்கூடிய வியாதிகள், மழை காலத்தில் வரக்கூடிய அநேக ஆபத்துக்கள் எல்லாவற்றிலும் நின்று ஆண்டவரை நீர் எங்களை விலக்கி மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மழை காலங்களிலும் நாங்கள் எங்களுடைய சரீரங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்த ஞானத்தின்படி, தேவன் எங்களுக்கு தந்த அறிவின்படி ஆண்டவரை நாங்கள் அதற்கு தகுந்த காரியங்களை செய்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஆண்டவரை கிருபை தாரும். ஆண்டவரை பள்ளிகளுக்கு செல்லுகின்ற மாணவர்களுக்கு ஜெபிக்கிறோம். கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. மழை காலங்களிலே எந்த தீங்குகளும் நேரிடாதபடி ஆண்டவரை நீர் பாதுகாத்து உங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் சென்னைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சென்னையில் உள்ள அநேக மக்களுக்காக, அங்குள்ள மக்களுக்காக, வாழ்ந்த ஒரு மக்களுக்காக இந்த நாளிலும் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சென்னை நகரம் அநேக இடங்களில் வெள்ளத்தால் சூழப்பட்டு இருக்கிறது. பல இடங்களில் மக்கள் வெளிவர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். தேவன் தாமே இந்த காரியங்களை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவர் இதற்குரிய எல்லா நிவாரணங்களையும் ஆண்டவர் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். அரசாங்கம் இதற்கென்று எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் ஆண்டவர் நீர் அவர்களுக்கு நல்ல காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும் என்றும் இந்த நாளில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நவம்பர் 14 இன்று இது குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவருடைய பிறந்த தினம். இந்த நாளில் அவர் குழந்தைகளை அதிகமாக நேசித்ததினால், குழந்தைகளுக்கு மேல் பிரியம் கொண்டதுனால அவருடைய பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகிறோம் பல வருடங்களாக. அதனால் இந்த நாட்களில் குழந்தைகளை குறித்த ஒரு அக்கறை, குழந்தைகளை குறித்த கரிசனை நமக்கு வேண்டும். இன்னைக்கு நிறைய குழந்தைகள், ஆனால் ஆதரவில்லாத குழந்தைகள் நிறைய இருக்கிறாங்க. நிறைய குழந்தைகளுக்கு தேவையான கல்வி கிடைப்பதில்லை, நிறைய குழந்தைகளுக்கு உணவு கிடைப்பதில்லை. அந்த குழந்தைகளையும் இந்த நாளில் நாம் நினைத்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆண்டவர் அடைக்கலம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு இந்த நாட்களில் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். படித்து கொண்டிருக்கிற குழந்தைகளை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளணும், வியாதி தீங்குகள் வராதபடி பாதுகாத்து கொள்ளணும். அதற்காக நாம் இந்த நாளிலே ஜெபிக்கலாம். ரெண்டாவது, இந்த நவம்பர் 14 உலக நீரிழிவு வியாதி நோய் விழிப்புணர்வு தினமாக கொண்டாடப்படுகிறது. இதை குறித்த ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கு மக்களுக்கு தேவை. ஏன்னா நீரிழிவு நோய் சாதாரணமாக சிறிய வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு கூட வருது, இளைஞர்களுக்கு வருது, முதியவர்களுக்கு வருது, எல்லா நிலையில் உள்ளவர்களுக்கும் இந்த வியாதி இன்றைக்கு வருகிறது. உலகத்திலே இந்தியாவில் தான் இது 2வது மிக அதிகமாக இருக்கிற மக்கள், நிறைய மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் தங்களை முதலாவது நாம நோயாளி அந்த எண்ணம் வரவே கூடாது. டாக்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது நோய் அல்ல, இது ஒரு குறைபாடு, அவ்வளவுதான். நீங்க குறைபாடு எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இது நோய் என்று இருக்கக்கூடாது. அப்போ உங்களை நீங்க நோயாளியை பார்க்க கூடாது அப்படின்னா மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை. அதனால இந்த நாளிலும் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் முதலாவது நாங்கள் நோயாளி அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலிருந்து விடுபட்டு, இது ஒரு நம்மளுடைய சரீரத்தில் சின்ன குறைபாடு, அதை நம்ம சரி பண்ணணும். சரி பண்ணவருக்கு மருத்துவர்கள் ஆலோசனைப்படி உள்ள மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மருத்துவர்கள் ஆலோசனை சொல்லுகிறபடி ஆகாரங்களை நாம் அதற்கேற்றபடி ஆகாரங்களை உட்கொள்ள வேண்டும். அப்படி நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அதனால் இந்த நீரிழிவு நோயை குறித்த ஒரு விழிப்புணர்வோடு கூட இந்த நாட்களிலும் நாம் வாழ வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீரிழிவு நோயாளிகளுக்காகவும் இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். அவருடைய வியாதியிலிருந்து ஆண்டவர்களை பாதுகாத்து வேறு பக்க விளைவுகள் வராதபடி. ஏன்னா நீரிழிவு நோய் வந்தாச்சுனாலே சொல்றாங்களா, கண்கள் பாதிக்கப்படும், இருதயம் பாதிக்கப்படும், இப்படி பல எல்லா உறுப்புகளும் அதனால் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்ன, நம்ம முறையாக அதை பாதுகாத்து கொண்டால் எந்த பாதிப்பும் வருவதில்லை. ஒரு டாக்டர் சொல்றாரு, நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டு 90 வயதுக்கு மேல் வாழ்கின்றவர்கள் 350 பேர் இருக்கிறதாக கணக்கெடுத்திருக்கிறாங்க. ஒரு டாக்டர் மோகன், அவர் தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய தலை சிறந்த நீரிழிவு நோயாளி மருத்துவர் என்று அறியப்பட்டுகிறவர் டாக்டர் மோகன், சென்னையில் இருக்கிறார்.
அவர் தான் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும்போது சொல்றாரு, நான் 100 வயதுள்ள ஒரு நோயாளியை பார்த்துக்கிறேன். 100 வயது அவர் வீட்டில் போய் நான் அவருக்கு மரியாதை செலுத்தினேன். அவர் நீரிழிவு நோயில பாதிக்கப்பட்டவர். ஆனா வயது இன்னைக்கு 100 அவர் வீட்டில் போய் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னேன் அப்படி சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்ற ஒரு நம்பிக்கை என்ன கொடுக்குறாருன்னா, நீங்க நீரிழிவு நோயினுடனே தயவு செய்து நம்முடைய வாழ்நாள் குறியிட்டு நம்ம சீக்கிரம் இது இந்த உலகத்தை விட்டு போயிருமோ அப்படி நிறைய பேர் இன்னைக்கு நீங்க வருந்துறீங்க, அது தவறு. இன்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்தி என்னன்னா, அவர் சொன்னாரு 350 பேருக்கு மேல் 90 வயதுக்கு மேல் உள்ள நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதனால தயவு செய்து உங்களுடைய நம்பிக்கை தளர விடக்கூடாது, வாழ்க்கையில் நம்பிக்கை வைக்கணும். இது ஒரு நோயாக கருதாத மாதிரி இது ஒரு குறைபாடு என்று எண்ணி நாம் நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில நாம் தொடர்வோம். குழந்தைகள் தினம் நல்வாழ்த்துக்கள் மகிமை தொலைக்காட்சியின் சார்பாக நாங்கள் தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா குழந்தைகள் தான் ஒரு நாட்டின் வருங்கால, அதாவது என்ன சொல்லலாம், நாற்று. அவர்கள் தான் நடப்பட்டிருக்கிற நாற்று. அவர்கள் தான் இனி நல்ல கனி கொடுக்கிறவர்களாக வரணும். அதனால இந்த அன்பு பிள்ளைகள் வேதத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை இன்னும் சிறப்பாக உயர்த்த ஒரு வல்லவராக இருக்கிறார். ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் தான். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு குழந்தைகள் இல்லை. இன்னைக்கு ஒரு வேளை தாய்மார்கள் எனக்கு ஒரு குழந்தை தந்ததற்காக நன்றி என்று சொல்லி கொண்டிருக்கலாம். அதே போல் பிள்ளைகள் ஏன் நாங்கள் பிறந்தோன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அது அன்றைக்கி ஏராளமான பிள்ளைகள் அதை கேள்விக்குறியாக்கியிருக்காங்க. பிறந்தது ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம அந்த உலகத்தில் பிறக்கலை. அதனால் நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்னென்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா முதல் வசனமே என்ன சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இதுதான் நம்ம பெற்றோருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்களையே பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பின்னால் பார்க்கிற இதே நாளில் தான் நோயாளிகள், நீரிழிவு நோயாளிகள், சர்க்கரை நோயில் பாதிக்கப்படுறவங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த நோய்களுக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். எப்போ அப்படின்னா, நம்ம பெற்றோரை கனம் பண்ணும்போது, கர்த்தரை கனம் பண்ணும்போது. அதனால் பூமியில் நன்மை உண்டாக இருக்கணுமா, நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்கணுமா, அன்பு பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்கிற ஆலோசனை என்ன அப்படின்னா, உங்களுடைய பெற்றோரை நீங்கள் கனம் பண்ணுங்கள். ரெண்டாவது, அதை கடந்து நீங்கள் வாலிப பருவத்துக்கு வரும்போது வாலிப பிராயத்தில் உங்கள் சிருஷ்டிகரை நினையுங்கள். அப்போது இள வயதில் நம்ம பிள்ளைய ஒருவேளை நம்ம பெற்றோர்கள் நம்ம எப்படிலாம் அப்பா அம்மா வளர்த்துருப்பாங்க அப்படின்னு நாம் நினச்சோம்னா நம்ம பிள்ளைகளும் அதே போல் வளரும். நம்ம பிள்ளைகளும் நமக்கு கனம் பண்ணும். அதனால் இந்த உலகத்தில் எப்படி இருந்தாலும் சரி, முதலாவது பெற்றோரை நாம் கனம் பண்ணணும். அடுத்து விவரம் தெரியும் போது நம்ம கர்த்தரை கனம் பண்ணணும். ஏன்னா தீங்கு நாள் வரும், ஆண்டவருக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் வருஷங்கள் வரும், அப்படிலாம் பிரசங்கி சொல்லுவார். அதிலெல்லாம் நம்ம எல்லா காரியத்திலையும் கர்த்தருக்கும் பெற்றோருக்கும் நம்ம கீழ்ப்படிந்தோம்னா ஆண்டவர் நம்ம எல்லா நிலையிலும் ஒரு ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதே போல் நோயாளிகளுக்காக மீண்டும் நாங்கள் நினைவுபடுத்துகிறோம், தயவு செய்து எனக்கு இந்த நோய் இருக்கிறதே என்று நீங்கள் கவலைப்படாது. கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியும். நீங்கள் கவலைப்படுறதுனால உங்கள் சரீரம் இன்னும் பாதிக்கப்படும். அந்த நோயினுடைய அகோரம் அதிகமாகுமே ஒழிய ஒரு நாளும் குறைவாகும். நான் ஒரு நோயாளி இல்லை, எனக்கு இது ஒரு நோயே இல்லை என்று நினைத்து கொண்டீர்களானால் நீங்கள் சாதாரணமாக வழக்கமாக எல்லா கடமையும் எல்லா வேலைகளையும் செய்யுங்க, உங்களுக்கு ஒரு குறைவுமே வராது. இந்த நோயாளிகள் தினம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அது நமக்கு விழிப்புணர்வை தருகிறது. நம்முடைய பலவீனத்தில் நம்ம கர்த்தரை தேடுவோம். எசேக்கியா ராஜா அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் வரப்போகுது, சாவு மரணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவரை தேடினான். ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம ஆராதிக்கிற தெய்வன். அதனால் ஒருபோதும் நம்ம வியாதியை தந்து நம்ம வேதனைப்படுத்தவே மாட்டார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர், வியாதியை நம்மிலிருந்து விலக்குகிறவர். அவர் பரம வைத்தியர். அவர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாக, நோயாளிகளுக்கு நல்ல ஒரு வைத்தியராக இருக்கிற போது நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இந்த நாளில் நவம்பர் 14 நமக்கு எல்லா நிலையிலும் ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும் என்று உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது என்று சொன்னீரே. கர்த்தாவே, அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். கிருபையாய் தந்த
பிள்ளைகளை நினைத்து பெற்றோரும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த பிள்ளையை எனக்கென்று வளர்த்திடு என்று நீ மனோவாவிடம் சொன்னது போல ஆண்டவரே உமக்கென்று பிள்ளைகளை வளர்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் கர்த்தாவே சரீரத்திலே இந்த நாட்களிலே உருவாகி இருக்கிற நோய் சர்க்கரை நோய் என்று ஒரு நோயை நாங்கள் பார்க்கிறோம். யாரை கேட்டாலும் ஒருவர் பார்க்கிற போது, குறிப்பாக முதியவர்கள் பார்க்கிற போது, உங்களுக்கு இப்போது எத்தனை வயதாகிறது என்று கேட்டுவிட்டு உங்களுக்கு இந்த வியாதி இருக்கிறதா என்று கேட்டு மனம் முறிவடைய செய்கிறார்கள். அது ஒரு நோய் அல்ல, அது ஒரு குறைபாடு என்பதை உணர்ந்து எல்லா மனிதர்களுக்கும் அது உண்டு என்பதை நினைத்து யாரும் தரம் போடாதபடி கணக்கிடாதபடி தாவே அவர்களை ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள, ஒருவரை ஒருவர் அனுசரிக்க, அதை ஒரு குறையாக ஒரு பொருட்டாக எண்ணாதபடி நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட இந்த மாலை வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நவம்பர் 14 குழந்தைகளுக்கும் அன்பு நோயாளிகளுக்கும் கூட அது நோய் அல்ல, அது ஒரு பலவீனம் என்பதை உணர்ந்து, அது ஒரு சாதாரண குறைபாடு மாறி போகும் என்பதை உணர்ந்து அவர்களும் பலப்படுகிற நாளாக நீர் மாற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்து ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு பெண் இன்ஸ்பெக்டருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதாபிமான செயல். சென்னையில் டிபி சத்திரம் பகுதியை சேர்ந்தவர் உதயகுமார்னு ஒரு நபர். சரி. இவர் அங்குள்ள கல்லறை தோட்டத்தில் வேலை பார்த்து வருகிறார். சரி. அவருக்கு அதுக்கு முந்தின நாள் பெய்த மழையில் அவர் மிகவும் நனைந்து வலிப்பு நோய் ஏற்பட்டு கல்லறை மீது மயக்கம் கொடுத்துட்டார். அது நிறைய பேர் பார்த்துட்டு யாரோ ஒரு இறந்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க கடந்து போயிட்டாங்க. யாரோ இறந்து கிடக்கிறாரு அப்படின்ட்டு காவல் நிலையத்துக்கு இந்த செய்தி வந்த உடனே அவனுடைய இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி அவருடைய பெயர், அவங்க நேர பார்த்துருக்காரு. பார்த்துட்டு உடனே அந்த வாலிபனை அப்படியே தன்னுடைய தோல்ல தூக்கி சுமந்து மருத்துவமனையில் கொண்டு அவர் சேர்த்திருக்கிறாரு. இதுல என்ன, இந்த இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி இதுக்கு முன்னாலே ஒரு மிகப்பெரிய சாதனை செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த நம்முடைய காவல்துறை தலைவர் திரு சைலேந்திர பாபு அவர்கள் அவங்கள பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த பெண் ஒரு கொள்ளையரை பிடித்து சாதனை புரிந்தவங்க தான். இது இப்போ செய்த சாதனைக்காக காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை அவர்களை குறித்து பெருமைப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கிறாரு. சமூக ஊடகங்கள்ல எல்லாமே இந்த ராஜேஸ்வரி பெண் இன்ஸ்பெக்டருடைய செய்தி தான் இன்னைக்கு முதல் முறையாக நிற்கிறது. எல்லாருமே இதைதான் ஷேர் பண்றாங்க. ஏன்னா அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதாபிமான செயல். அது என்ன இருந்தாலும் ஒரு இன்ஸ்பெக்டர் உடனே ஒரு மயங்கி எடுக்க போய் தூக்க வேணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 4 பேர் வர சொல்லலாம், தூக்கிட்டு போகன்னு சொல்லலாம். ஆனா அவங்களே உடனே இமீடியட்டா தூக்கி மருத்துவமனையில கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. அதனால அவங்கள நம்ம இப்படிப்பட்ட ஒரு சமுதாய அக்கறையோடு பணிபுரிகிற இந்த ராஜேஸ்வரி அவர்களை நம்ம பாராட்டுவோம். இது போல எல்லாரும் இப்படிப்பட்ட பணிகளில் ரொம்ப சமுதாய அக்கறையோடு பார்க்கிற பொழுது அவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம், அவர்களுக்கு தேவையான ஒரு ஆதரவுகளை கொடுக்கிறோம். ஆண்டவரும் இப்படிப்பட்ட அலுவலர்களை கண்டிப்பா நிச்சயமா ஆசீர்வதிப்பார், அவர்களை உயர்த்துவார். இப்படி அரசு பணிகளில் எல்லாருமே ஒரு சமுதாய அக்கறையோடு பணிபுரிந்தால் நம்முடைய நாட்டில் பல காரியங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தீர்வாக. ஒரு உயர் அதிகாரி, என்ன இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லும்போது உயர் அதிகாரி, அவருக்கு என்ன, ஆமா அப்படி இருந்தும் என்ன ஒரு ஒன்னட்டு ஓடியா அது தூக்கு அப்படின்னு சொல்லலையே. ஏன்னா அவருக்கு அதிகாரம் இருக்கு, அவர் சொல்ல அவர் கட்டளை நிற்கும் மாதிரி. மேல் இன்ஸ்பெக்டர் காவலர்கள் இருந்திருப்பாங்க, ஆமா அவங்கள வர சொல்லி நீ தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் செய்யாம அல்லது யாரோ ஒருத்தன் என்று சொல்லி அவரும் போக தெரியாமல எத்தனையோ பேர் அந்த பகுதியை கடந்து போனாங்க, லாசரியன் லேவியன் மாதிரி. ஆனா அன்பு சகோதரி ஒரு சமாரியன், நல்ல சமாரியனாக பெரிய காரியத்தை செய்திருக்கிறாங்க. தோல்ல சுமந்துட்டு போனோம்னா அது 2 பேர் சேர்ந்து கையப்படி கால் அப்படின்னு கூட சொல்லலை. ஏன்னா அலாக்க தூக்கி தோல்ல போட்டுட்டு எவ்வளவு வெற்றி நடக்கிறாங்க. காவல்துறைக்கு நாம ஒரு சல்யூட் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மகிமை டிவியின் சார்பாக காவல்துறையை சார்ந்த ஒவ்வொரு காவலர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய பணியை நாங்கள் பாராட்டுறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் தழைக்க செய்வார். அன்பினுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் செய்தி தாளில் வாசித்த இந்த செய்திக்காக உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் தாமே அந்த பெண் இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி அவர்களுக்கு தேவன் கொடுத்த நல்ல மனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் கொடுத்த ஒரு இரக்க சிந்தனைக்காக நன்றி செலுத்துகிறோம். தன்னுடைய பணியிலும் உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மயங்கி கிடந்த ஒரு வாலிபனை ஒரு பெண் என்றும் பாராது தானே தூக்கி தோளில் சுமந்து செல்கிற ஒரு சென்று அந்த மருத்துவமனை அனுமதித்தை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆண்டவரே, கர்த்ததாமே நீர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, குறிப்பாக அந்த பெண் இன்ஸ்பெக்டருடைய குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாளிலே நாங்களும் ஆண்டவர் இந்த சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாட்களிலும் இந்த காவல்துறையில் பணிபுரிகின்ற அனைத்து அலுவலர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் மழை காலங்களில் ஆண்டவர் பேரிடர் காலங்களில் ஆண்டவர் முன்களத்திலிருந்து பணிபுரிகின்ற அநேக காவல்துறை அலுவலர்கள், மருத்துவ அலுவலர்கள், சுகாதாரத்துறை அலுவலர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள், ஊராட்சி வளர்ச்சித்துறை அலுவலர்கள், இப்படி பல துறைகளிலும் உள்ள மக்கள் இன்றைக்கு முன்களத்தில் மழை காலங்களில் அவர்கள் நின்று பணிபுரிவதற்காக ஆண்டவரை நீர் அவர்கள் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், அவர்களும் தங்களுடைய இந்த காலங்களிலே தாங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை உணர்ந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்து அநேகருக்கு அவர்கள் உதவிக்கரம் நீட்டுவதற்கு ஆண்டவரே நீர் ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று நாளிலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசு துறைகளில் பணிபுரிகின்ற அநேகர் நல்ல சமாரியன்களாக நல்ல சிந்தையோடு வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உடைய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு விழிப்புணர்வு செய்தி தான் இது. நிலக்கோட்டையில் நடந்த ஒரு மிகப்பெரிய விபத்து. இது இந்த நாளில் நம்முடைய வாலிபர்கள் இளைஞர்களுக்கு ஒரு மோகம் என்னன்னா, அதிவேக பைக் ஓட்டணும். பைக்குனா அதிவேகம் ஓட்டணும். அந்த 2 பஸ் போயிட்டு இருக்கும்போதே ஊடே கட்டடிச்சு அழகா போயிடுவாங்க. அது ஒரு சாதனை தான். அது அந்த வயதுல அப்படி போகிறாங்க. ஆனா அவங்க போகிற வேகம் அதிவேகம். இன்னைக்கு என்ன ஆயிற்று, நிலக்கோட்டையில இருந்து ஒரு இது போட்டுக்கிறாங்க. அதிவேகமாக பயணிக்கும் பைக் ரைடர்கள் ஏற்படும் உயிரிழப்புகள் கவனத்தில் கொள்ள வேண்டிய பெற்றோர்கள், இளைஞர்கள். அதில் நிலக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு அதிவேக திறன் மிக்க பைக்கில் சென்ற 2 இளைஞர்கள் நிலக்கோட்டை அருகே நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்தனர். சரி, இதில் ஒரு இளைஞர் தூக்கி வீசப்பட்டு மின்சார அந்த இதில் தொங்கக்கூடிய வயரில் தொங்கக்கூடிய அளவிற்கு தூக்கி வீசி இருக்குது பின்னால சென்ற இளைஞர். இது வந்து இவங்க மதுரை பெருங்குடி சேர்ந்த காமராஜ், 20 வயது. அஜித் கண்ணன், அவருக்கு 20 வயது தான். 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்கேருந்து வந்திருக்கிறாங்கன்னா, தீபாவளி விடுமுறை ஒட்டி கொடைக்கானலுக்கு சுற்றுலா போயிருக்காங்க. அப்புறம் அங்கிருந்து நேற்று முன்தினம் ஒரு 10 இளைஞர்கள் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு பைக்கில் வேகமாக போட்டி போட்டு வந்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்படி வந்துட்டு இருக்கும்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை அருகே சிலுக்குவார்பட்டி அதில் வந்திருக்கும் போது எதிரே வந்த கார் மீது இந்த இவரும் ஓட்டி அந்த பைக் மோதி இதில் காமராஜ் படுகாயமடைந்து உயிரிழந்தார். ஓட்டிட்டு வந்தவர் உயிரிழந்தாரு. இருக்கையில் அமர்ந்திருந்த அஜித் கண்ணன், அதாவது பின்னால் இருந்தார்ல உயரமா இருப்பார், அவரு மோதிய வேகத்தில் தூக்கி வீசப்பட்டதில் சாலையில் 20 அடிக்கு மேல் சென்ற மின் கம்பி மீது தொங்கி உயிரிழந்தார். ஒரு மிகப்பெரிய மரணம். 2 வாலிபர்கள், 20 வயது அவர்களுக்கு. அதை பார்த்த உடனே மக்கள், அந்த அவங்க கூட வந்த இளைஞர்கள்லாம் அதிர்ச்சி உறைந்து போய் நின்று இருக்கிறாங்க. இதை இந்த விபத்தை ஆய்வு செய்த எஸ்பி அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இதில் விபத்தில் சிக்கியது அங்கீகரிக்கப்பட்ட வாகனம் தான், அங்கீகரிக்கப்பட்ட வாகனம் தான். அளவான வேகத்தில் அதை பயன்படுத்தியிருக்க வேண்டும். இவர்கள் அதிவேகமாக சென்றதால் விபத்து நேர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு செய்தி இதில் வந்திருக்குது. கையல்விழி அப்படிங்கிறவங்க இந்த செய்தி தொடர்பாட்டு ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வத்தலகுண்டில் தனியார் பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட். அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு சின்ன சம்பவம். எனது குடும்ப நண்பரின் மகன் மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தான். மகன் ஆசைப்பட்டானே என்று அதிவேக திறன்மிக்க பைக்கை அவனது பெற்றோர் வாங்கி கொடுத்தனர். அவன் 2 சக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற பொழுது உயிரிழந்தான். அந்த குடும்பத்தினர் அடைந்த துயரத்தை அருகிலிருந்து அனுபவபூர்வமாக நான் உணர்ந்தேன். அப்போதில் இருந்து என்னுடைய பள்ளி மாணவர்களுக்கு
போக்குவரத்து விதிமுறைகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை கடமையாகவே நான் செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கரஸ்பாண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து இந்த நாட்களில் இன்னைக்கு நிறைய வீடுகளில் அதிவேக பைக்கு கேட்டு இளைஞர்கள் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க பெற்றோர்கள். அவங்களும் கஷ்டமாயிருதுல்ல, அவங்களும் வேற வழி இல்லாமல் அவங்க சரி வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை பயன்படுத்த வேண்டிய முறையில் பயன்படுத்தியாச்சுன்னா இந்த ஆபத்துகள் நிகழாது, இந்த விபத்துகள் நேரிடாது. எனவே நம்முடைய பிள்ளைகள், பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று இதனாலே நாங்கள் மகிமை தொலைக்காட்சி சார்பாக இந்த செய்தியின் மூலம் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். சரி, சாலை என்று சொன்னாலே அது ஒரு விளையாட்டு மைதானம் நினைக்கக்கூடாது. ஏன்னா அதில் எவ்வளோ கவனமாக போனோம். இப்போ இந்த பைக்கு போய் இந்த 2 உயிரில் என்ன எத்தனையோ அவங்க குடும்பமே பாதிக்கப்பட்டு இருக்குது. அதனால் ஆண்டவர் நம்ம எந்த நிலையில் வைத்திருக்கிறார், மிதமான வேகம், ஒரு குறிப்பிட்ட வேகம், அதை விட்டுட்டு நம்ம அதிகமாக போகும்போது எல்லா நிலையிலையும் நம்ம பாதிக்கப்படுறோம். குறிப்பாக அந்த 2 பிள்ளைகளை இழந்து தவிக்கிற குடும்பத்துக்காக இந்த நாளில் மகிமை தொலைக்காட்சியின் சார்பாக நாம் ஜெபிப்போம். இதை பார்த்து அன்பு பிள்ளைகள், வாலிபர்கள் எச்சரிக்கையாக நடக்கவும் ஜெபம் செய்வோம். ஆறுதலின் தேவனும் இரக்கங்களின் பிதாவுமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலே வாலிபர்கள் மத்தியிலே ஏற்படுகிற இந்த பயங்கரமான காரியங்களை நினைத்து உடைய சமூகத்திலே வருகிறோம். பிள்ளைகள் கேட்கிறார்களே என்று பெற்றோர்கள் அதிவேக வாகனங்களை வாங்கி கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் அதனால் ஏற்படுகிற இழப்புகளை அவர்கள் காலம் முழுவதும் மறக்க முடியாத நிலையிலே அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். அப்பா, இந்த வேளையிலும் நிலக்கோட்டை அருகே நடந்த இந்த மரண சம்பவத்தை, துயரமான சம்பவத்தை நினைத்து நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அன்பு பிள்ளைகளை இழந்து தவிக்கிற பெற்றோரை நீர்தாமே ஆற்றி தேற்றி அரவணைத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல் இதை வாலிபர்களும் இதை எச்சரிக்கையாக உணர்ந்து இதுவே அதிகமாக செல்லாதபடி, அதிவேக வாகனங்களை வாங்காதபடி ஆண்டவரை அவர்கள் கவனமான மெதுவான முறையில் பயணங்களை தொடர நீடிய ஆயுளை பெற்றுக்கொள்ள நாங்கள் மன்றாடுகிறோம். தொடர்ந்து உடைய கரத்திலே பிள்ளைகளை தருகிறோம், நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நாளிலே அநேக செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம், ஜெபித்தோம். கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆற்றி தேற்றி அரவணைத்து வழிநடத்த எல்லாம் வல்ல இறைவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களையும் உடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.